வணக்கம் டி சமையல். இந்திய ஸ்பெஷல். ஒரு கப்பு ரவா வச்சுருக்காங்க, 200 கிராம் ரவா வச்சுருக்கேன். ஒரு 5 கிராம் அளவுக்கு சேமியாங்க, ரெண்டும் கலந்து ஒரு கேசரிங்க. இதால் 2 கப்பு சர்க்கரை போடணுங்க. செய்கிறப்ப பார்க்கலாங்க. கேசரி கலராக இருக்கிறதுக்கு கொஞ்சமாக ஒரு டீஸ்பூன் லெமன் பவுடர் போட்டோங்க. கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கணும். எப்பயுமே ஸ்வீட்டுனா சும்மா ஒரு பிஞ்சளவு சால்ட்டு போட்டால் அந்த ஸ்வீட் எடுத்து கொடுக்கும். இப்போ கேசரிக்கு ரவாவை போட்டுட்டு கிண்ட வேண்டியதாங்க. இது வறுத்த ரவா, அதனால் வறுக்கணும்னு அவசியம் இல்லை. சேமியாவும் அதோடய போட்டுடலாங்க. ரவா வேகிறப்பே ரவா கட்டி அதை கட்டிகிட்டே இருக்கணும். இல்லை 2 டீஸ்பூன் நெய் போட்டுக்கோங்க. அப்புறம் அந்த எல்லா பக்கமும் அந்த நெய் சேர்ந்த மாதிரி வரும். ரவா கொதிக்கிற தண்ணியில் போட்டதால் உடனே வெந்துருச்சு. இனிமேல் சர்க்கரை போட வேண்டியதாங்க. இதால் ஒரு கப்பு சர்க்கரை போட்டுட்டேன். ஸ்வீட் பார்த்துக்கிட்டு ஒரு 1/2 கப்பு போட்டால் போதுங்க. ஒரு கப்பு ரவாவுக்கு ஒரு கப்பு சர்க்கரை பத்தாதுங்க. அதனால் இன்னொரு 1/2 கப்பு போட்டு கிண்டிட்டு அப்புறம் நெய் பாதாம் தான் இன்றைக்கி நான் போட போகிறேன். முந்திரி பருப்பு போடல, பாதாம் தான் வறுத்து போட போகிறேன். இதில் 1/4 பங்கு சேமியா, 3 பங்கு ரவா இருக்குங்க. சூப்பராக இருக்கும் இந்த கேசரி. ஒரு முறை செஞ்சு நீங்கள் பாருங்கள், நல்லாவே இருக்கும். கேசரி ரெடி ஆகிடுச்சிங்க. வறுத்து வச்ச பாதாம் எல்லாத்தையும் போட வேண்டியதாங்க. போட்டுட்டு கிண்டிட்டு சேவ் பண்ணணுங்க. சூப்பராக இருக்கும். ஆரம்பித்தது பார்க்கலாங்க. ஆனால் கேசரி ரெடி ஆகிடுச்சு. ரவா சேமியா கேசரி ரெடிங்க. எவ்வளோ நீங்கள் செய்யுங்க. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றிங்க.